நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். கற்றது தமிழ், தங்க மீன்கள் உள்ளிட்ட முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு படத்தை கொடுத்த இயக்குனர் திரு ராம் அவர்கள் தற்போது பறந்து போ அப்படின்னு ஒரு படத்தை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த படம் எப்படி இருக்கு? அந்த படம் பேசக்கூடிய அரசியல் என்ன? இயக்குனர் ராம் அவர்கள் பாலுமகேந்திரா பட்டறையில் இருந்து வந்த இயக்குனர்கள் என்ற ஒரு வரிசை உண்டு. அதில் நேரடியாக இயக்குனர் பாலா, வெற்றிமாறன், சீனுராமசாமி, சமீபத்திலே மறைந்த விக்ரம் சுகுமாரன் என்ற ஒரு நீண்ட வரிசை அவரிடத்திலே நேரடியாக இருந்தவர்கள். 2 இயக்குனர்கள் மட்டும் அவரிடத்திலே பணிபுரியவில்லை. ஆனால் அவருடைய சிஷ்யர்கள், அவருடைய பாதிப்பிலே உருவானவர்கள் 2 பேர். ஒருவர் இந்த கற்றது தமிழ் இயக்கிய இயக்குனர் ராம், இன்னொருத்தர் மீரா கதிரம், அவள் பெயர் தமிழரசி, விழித்திரு, இப்போ ஹபீபின்னு ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் படம் ஒன்று எடுத்திருக்காங்க. இவங்க அவருடைய மானசீக குருவாக பாலுமகேந்திராவை ஏற்றுக்கொண்டவர். இயக்குனர் ராமுடைய படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் மயமானதற்கு பின்பு நடுத்தர வர்க்கத்திலே சாதாரண சூழலில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி புயல் அடித்தது, அவங்க வாழ்க்கைக்குள்ளது என்ன விதமான தாக்கத்தை உருவாக்கியது, அதுதான் ராமுடைய எல்லா படம். கற்றது தமிழ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு MA தமிழ் படித்தவன் ஒரு பாண்டி பசார் ரங்கநாதேந்திர மாதிரி டி நகர் மாதிரி ஒரு ஏரியாவில், ஒரு மார்க்கெட் ஏரியாவில் கட்சி புத்துட்டு இருக்கான். தமிழ் வழி படித்தவன் ஒருத்தன் வேலை வாய்ப்பு இல்லாமல் கட்சி புத்துட்டு இருக்கும்போது ரோட்டில் ஒருத்தன் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் சில லட்சங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கான். 2 பேருமே ஒரே வயதுக்காரங்க, ஒரே வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். ஒருத்தனுக்கு வாழ்க்கை இன்னவாக இருக்கிறது, ஒருத்தனுக்கு வாழ்க்கை இவ்வளவு வேறுபாடாக இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? பூர்வ ஜென்ம புண்ணியமா, கர்மாவா, விதியா என்று கேட்டால் இதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கு. கார்ப்பரேட் அரசியல் தான் இதை தீர்மானிக்கிறது. யாரை எந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்பதை கடவுள் தீர்மானிக்கவில்லை, கார்ப்பரேட் அரசியல் தீர்மானிக்கிறது, முதலாளித்துவம் தீர்மானிக்கிறது, பணக்காரர்கள் தீர்மானிக்கிறார்கள், இங்கு சில நிறுவனங்கள் தீர்மானிக்கிறது, அரசியல் தீர்மானிக்கிறதுங்கிறது தான் கற்றது தமிழ். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா அவருடைய பல திரைப்படங்கள் அந்த உடல் சார்ந்த சில குறைபாடு உடையவர்களுடைய வாழ்க்கை குறித்த படமாக பேரன்பு என்கிற படம், மம்முட்டி வச்சு வந்த படங்கள், அது மாதிரி தங்க மீன்கள், இது எல்லாவற்றையும் விட தரமணி ரொம்ப முக்கியமான படம். என்ன காரணம்னா படித்த பெண்கள் வேலைக்கு போனதற்கு பின்பு ஆண்களுடைய உளவியல்ல பெண்கள் அடைந்த சமத்துவம் குறித்து, அல்லது பெண்கள் தன்னை விட கூடுதலாக சம்பளம் வாங்குறாங்க, முக்கியத்துவம் பெறுறாங்க என்பது குறித்து ஆண்கள் மனதில் என்ன விதமான அழுத்தம் ஏற்படுகிறது, அதை எதிர்கொள்ள முடியாத அவருடைய காதல் வாழ்க்கைக்குள்ள, கணவன் மனைவி உறவுக்குள்ள என்ன மாதிரியான பிரேக்கப் வருது, அவன் எப்படி அதை எடுத்துக்கிறான், ஒரு பெண்ணுடைய வளர்ச்சியை ஒரு ஆணால ஜீரணிக்க முடியாத இடம் எது என்ற ஒரு இடத்த தரமணிங்கிற படத்துல ஆண்ட்ரியாவுடைய நடிப்பில் அவர் எடுத்திருந்தார். இப்படி ஒவ்வொரு படத்தையுமே பொலிட்டிக்கல் படமாக தான் அவர் அட்டன் பண்ணுறாரு. தங்க மீன்களுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை படிக்க போகிறதுல ஏற்படக்கூடிய ஒரு கற்றல் குறைபாடு அல்லது ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் இருக்கிற குழந்தையை நம்ம என்ன பாடுபடுத்துகிறோம், குழந்தைகளின் உலகத்தை நம்ம எப்படி பறித்து வச்சிருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு பட்டாம்பூச்சி பார்க்கிற வாழ்க்கை இல்லை, நதிகளோட போய் நீந்துற வாழ்க்கை இல்லை, காடுகளை ரசிக்கிற வாழ்க்கை இல்லை. நீங்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 80களில் பிறந்த குழந்தைகளில் போய் என்ன செய்வான், கொஞ்ச நேரம் போய் விளையாடுவான், கபடி விளையாடுவான், எங்கேயாவது போய் ஒரு தேனடையை கல்லை விட்டு அடித்து எடுப்பான், கொய்யாப்பழம் பறித்து சாப்பிட்டு வருவான். இந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் தான் கொய்யாப்பழத்தை பார்க்குறான். அவனுக்கு மரத்தில் இருந்து பறிக்கிற வாழ்க்கை அவனுக்கு இல்லை, இயற்கை சார்ந்த வாழ்க்கை இல்லை. இப்போ ஒரு கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அதிகபட்சமாக ஃபீஸ் கட்டி ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறங்கிற பேரில் ஒரு நவீன சிறை வாழ்க்கை மாதிரி அவனும் ஃபீல் பண்ணுறான். இவங்க அவனுக்கு ஃபீஸ் கட்டணும், EMI கட்டணும், அது நடுத்தர வர்க்கத்துடைய குடும்பத்தினுடைய சுமைகளுக்காக மனைவி ஒரு இடத்துல வேலை பார்க்குறான், வெளியூரில் போய் கணவன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறான், குழந்தை தனியாக ஆன்லைன் கிளாஸில் அவன் என்ன பேசுகிறாங்கிறது புரியாமல் இருக்குது. இந்த வாழ்க்கைக்குள்ள குழந்தைகள் தங்கள் உலகத்தை எப்படி தொலைத்தார்கள்? தொலைக்க வச்சது யார்? ஒரு ரோடு ட்ரிப்பில் ஒரு கதை தொடங்குது. ஒரு சின்ன பையன், ஸ்கூல் பையன், அவன் லைஃப்பில் அவன் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்து இந்த வெளி உலகத்தை பார்க்கிற போது அவனுக்கு என்ன பரவச உணர்வு ஏற்படுது, அது பேரண்ட்ஸுக்கும் ஒரு குழந்தைக்குமான கம்யூனிகேஷன் கேப் இருக்குல்ல, இதைத்தான் படமாக பண்ணியிருக்காரு.
இதுவும் ஏறத்தாழ அவர் சொல்றாரு, இது குழந்தைகள் படம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இது ஒரு அரசியல் திரைப்படம் அப்படின்னு அவர் பல நேர்காணல்களில் சொல்றாரு. அதனால பறந்து போ வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் ஒரு டிராவல் போன நம்மளே அந்த குழந்தையுடைய மனநிலையிலேருந்து டிராவல் போன மாதிரியும், குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிடிவாதம் வந்து ரொம்ப சுவராசியமானது. அது அப்போதைக்கு வந்து ரொம்ப துன்பமாக இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அது ரொம்ப சுவராசியமாக இருக்கும். அதைத்தான் அவர் முழுக்க கதையாக பண்ணியிருக்கிறார். இதில் கதாநாயகன் கதாநாயகி, காதல் பாட்டு, டூயட்டு, சண்டை காட்சி, வில்லனு கொடூரமானவன், அப்படி எதுவுமே இந்த கதையில் கிடையாது. எதிர்மறை கதாபாத்திரங்களே இல்லாத ஒரு படம். அதே சமயத்தில் உண்மைக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக பறந்து போகிற படத்தை இயக்குனர் ராம் வந்து உருவாக்கியிருக்கிறார். உண்மையிலேருந்து ஒரு குழந்தைகளை இன்னைக்கு எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் கிளாஸ் இந்த படத்தை மூலமாக ஒரு வகுப்பாக கொடுக்குறாரு. இல்லை, ஒரு அனுபவத்தின் வழியாக அதை சொல்கிறார். எப்பொழுதுமே ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து எப்போவுமே என்னென்னா, நீங்கள் எவ்வளவு அறிவை தேக்கி வச்சிருக்கீங்கிறது வந்து ஆர்ட் ஃபார்மாக மாறாது. எப்போவுமே ஒரு கலை வடிவத்துக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அது அனுபவத்தின் வழியாக எப்படி கடத்துறது, சுவராசியமாக அது எப்படி கடத்துறது. நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட கேரக்டர் துன்பப்படும், ஆனால் ஆடியன்ஸ் வந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அது மாதிரியான கதையை அவர் பண்ணியிருக்கிறார். அதுலேயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராம் மாதிரி ரொம்ப சீரியஸான படம் எடுக்கிற ஒரு டைரக்டர், மிர்ச்சி சிவா மாதிரி காமெடி படங்களில், தமிழ் படம் மாதிரி படங்களில், கிண்டல் பண்ணுற படங்களில் நடிக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த காம்பினேஷனே பல பேருக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு இலகிய மனம் கொண்டிருக்கிறவர்களால் தாங்க முடியாத காம்பினேஷனாகவே அது இருந்துச்சு. பல பேருக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. இப்படி சைக்கோ படம்ல எடுப்பார் அந்த ஆள் அப்படின்னா சொல்கிறவனா இருக்கான். அந்த அவருடைய அரசியல் படங்கள் பற்றிய புரிதல் இல்லாதவன், ஐயோ ராமா இப்போ டார்ச்சராக இருக்குமே படம், இப்போ அழுத்தமான ஒரு படமாக இருக்குமே, அவார்டு படம் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்கிறவனா இருக்கான். அவனுக்கு மிர்ச்சி சிவா ரசிகர்கள்னு ஒரு கூட்டம் இருப்பான். போனோமா ஜாலியாக பார்த்தோமா சிரிச்சோமான்னு இருக்கான். ரெண்டு ஆடியன்ஸுக்குமே என்னடா அது கருவாட்டு சாம்பாரை ஒன்றா கலக்குறாங்களான்ற மாதிரி, அது கருவாட்டு குழம்பு தனியாக இருக்குது, சாம்பார் தனியாக இருக்குது, என்ன கலந்துட்டாங்களா அது அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே இயல்பான ஒரு ஓட்டத்தில் தான் அந்த கதை வந்து துயரமும் நகைச்சுவையும் சம விகிதத்தில் கலக்கப்பட்ட ஒரு படமாக மாறி. அதாவது கடந்த காலத்தில் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. இரத்த கண்ணீர் படத்தை ஒவ்வொரு ஊர்களையும் நாடகமாக நடத்தப்பட்டு, திருவாரூர் தங்கராசு என்று சொல்லக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய ஒரு எழுத்தாளர் எழுதிய கதை அது நாடகமாக்கப்பட்டு பல ஊர்களில் வந்து காட்சியாக பார்த்தாங்க. அதை திரைப்படமாக மாற்ற வேண்டும்னு அன்னைக்கு பெரிய ஸ்டாராக இருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ட்ட டேட்டு கேட்குறாங்க. அவருக்கு டேட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு அவர் பிஸியாக இருக்கார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வெயிட் பண்ணி பார்த்து, விடுப்பா அவர் நடித்தாதான் படமா அப்படின்னு எம்ஆர் ராதா வச்சு அவர் தான் நாடகத்தில் நடிப்பார், அவரே வச்சு எடுத்துருவோன்ட்டு ப்ரொடியூசர் தைரியமாக படத்தை எடுத்துட்டார். படத்துடைய சிறப்பு காட்சி ப்ரீவியூ போடுறாங்க. ஷூட்டிங்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நடிகர் திலகத்தை போய் அழைக்கிறாங்க, படம் பார்க்க வாங்க, ப்ரீவியூ பார்க்க. அவரும் நம்ம நடிக்க முடியாமல் போன படம் நமக்காக காத்திருந்தாங்கன்ட்டு மரியாதை கொடுத்து படம் பார்க்க வந்துட்டார். எம்ஆர் ராதா பக்கத்தில் உட்காந்துருக்கார். படத்தை முழுசாக பார்த்துட்டு சிவாஜி கணேசன் சொன்னாரா, நல்ல வேளை அந்த படத்தில் நான் நடிக்கலை, நான் நடிச்சிருந்தா லிட்டராக கண்ணீரோட விட்டுருப்பேன் எல்லா பிள்ளைங்க. ஆனால் துயரத்துக்கு நடுவில் ஒரு நகைச்சுவை காட்சியை உருவாக்குறது இருக்குல்ல, அது எம்ஆர் ராதா ஒருவனுக்கு தான் சத்தியம். எம்ஆர் ராதா குரலில் சிச்சிரிராம் பாடும்போது இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம்லாம் டயலாக் பேசும்போதே வந்துடும். அப்படி ஒரு குரல் உலகத்தில் எவனுக்குமே கிடையாது. குரலில் ஒன்று ஓங்கி கத்தலாம், வந்து ஒரு மென்மையாக பேசணும், அவ்வளோதான். ரொம்ப போனால் ஆரோகணம் அவரோகணம் மாதிரி ஏற்றலாம் இறக்கலாம், அவ்வளோதான் முடியும். ஆனால் குரலுக்குள்ள வினோதங்களை மாற்றுவது இருக்கிற, இங்கே உடைஞ்ச வளையல் துண்டையெல்லாம் ஒன்றா போட்டு கலைடாஸ்கோப்பில் பார்த்தா ஏகப்பட்ட வானவில்கள் தெரியும்ல, வண்ணத்து பூச்சிகள்லாம் தெரியும்ல, எத்தனை மின்மினி பூச்சிகள் பறக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ வித்தியாசம் தெரியும்ல. அந்த குரலே ஒரு கலைடாஸ்கோப் தான் எம்ஆர் ராதா. அது மாதிரி துயரங்களை நகைச்சுவையாக மாற்றுகிற வித்தை இருக்குல்ல, அதுதான் பறந்து போ படத்தில் ஒர்க் அவுட் ஆகிடுக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ராம் சொல்லக்கூடிய அரசியல் ஆடியன்ஸ் சரியாக போய் சேர்ந்துருக்கா? மக்கள்கிட்ட இந்த படத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? இந்த படம் வந்து வழக்கமான சினிமா சேனல்லே இல்லை, இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்க்க மாட்டாங்க என்று சிறப்பு காட்சிகளிலேயே ரகசியமாக சில நண்பர்கள் எனக்கு முணுமுணுத்து கொண்டார்கள். ஆனால் எனக்கு படம் பிடித்திருக்கிறதுனாலும் பல பேர் என்ன சொன்னான்னா நெகட்டிவாக தான் சொன்னான். ஆனால் அதுக்கு நேர்மாறாக திரையரங்கத்தில் இன்னைக்கு வந்து நல்ல படம்னாலே பறந்து போதான் நல்லா இருக்கு என்று ரசிகர்கள் வந்து பார்க்கறதுக்கு விரும்பக்கூடிய படமாக அது மாறிவிட்டது, வெற்றி படமாக மாறிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, சமீபத்தில் வந்த எல்லா திரைப்படங்களும் திரை முழுக்க ரத்தம் தெரிக்கிறது, துப்பாக்கி வெடிக்கிறது, ரேப் சீன்கிற பேரில் கதறல் சத்தம் கேட்கறது. திரையரங்கம்ங்கிறது இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஒரு வதை கூடார மாதிரி ஆயிடுச்சு. ஆக்ஷன் படங்கிற பேரில் போர்க்கள காட்சிகளை விடவும் அதிகமான வன்முறைகளை,
நார்மலைஸ் பண்ணக்கூடிய படங்களை பார்த்து பார்த்து விரும்பி போய் ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் பார்க்க முடியாது, பெண்கள் படம் பார்க்க முடியாது, குழந்தைகள் பார்க்க முடியாது. ஒரு ரத்த வெறி கொண்ட ஒரு இது. அப்படிப்பட்ட படங்களா ஆக்ஷன் படங்களை பேர்ல நம்ம மூளை முழுக்க ரத்தத்தை கொட்டி தீத்துட்டாங்க. அதுக்கு நடுவில் ஒரு இலைப்பாறுவதற்கான படமாக அது வந்ததுனால ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டாடுங்க. நல்லது, நன்றி சார்.